தாபா ஸ்டைல் சிக்கன் கிரேவி சிம்பிளாக எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் ஆயிலை ஊற்றிக்கிட்டு லவங்கம், பட்டை, ஏலக்காய், சோம்பு இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு வச்ச 2 வெங்காயம் 2 பச்சை மிளகாய் இதையுமே ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு இது கூட நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா கமகமன்னு வாசனை வருது. ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லையா? இது வந்து 1/4 கிலோ சிக்கன் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ண சிக்கனை நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இது கூட வந்து தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கோங்க. சால்ட் இல்லாத உப்பு போட்டிருக்கேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிட்டு இப்போ வந்து 2 தக்காளி நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே இது கூட ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் பெப்பர் தூள், கூடவே வந்து 1 ஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் இதெல்லாமே ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிட்டு இதில் வந்து தயிர் ஒரு 1/2 கப் அளவுக்கு அதையுமே ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டே இருங்க. நல்லா கறியெல்லாம் வந்ததுக்கப்புறம் கடைசியாக வந்து சிக்கன் மசாலாவும் கரம் மசாலாவும் ஆட் பண்ணி கொத்தமல்லியை தூவி நல்லா பிரட்டி எடுக்க விட்டு இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.